வணக்கம். இது காலத்தின் குரல். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அஇஅதிமுகவின் திரு டாக்டர் சமரசம் அவர்கள், திமுகவின் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள், மதிமுகவின் மல்லை சத்யா அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பெருந்துரை பெரியசாமி அவர்கள். வணக்கம். மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலை ஏன் புறக்கணிக்கிறது, 3 தொகுதிக்கான தேர்தலை ஏன் புறக்கணிக்கிறது அப்படின்றது தான் இன்றைய விவாதம். மனுஷபுத்திரன், தேர்தல் ஆணையத்தை எல்லா கட்சியும் விமர்சிக்கின்றன. ஆளுங்கட்சி விமர்சித்தது, எதிர்கட்சி விமர்சித்தது, மக்கள் நல கூட்டணி விமர்சிக்கிறது. இது ஒரு சூதாட்டம். இதில் தேர்தல் ஆணையத்தின் மீது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இவங்க பங்கேற்க மறுக்கிறாங்க. இந்த சூதாட்டத்தில் நீங்களும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லிக்கொண்டே பங்கேற்கிறீங்களே ஏன்? ஒரு ஜனநாயகத்தில் எந்த ஒரு அமைப்பிற்குள்ளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களத்தில் நின்றுதான் சந்திக்க முடியும் என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்பிக்கை கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜனநாயகத்திற்கான ஒரு போராட்டத்தை நாங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேர்தல் களத்தில் மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்தோடு நாங்கள் போராடி இருக்கிறோம், நீதிமன்றத்தில் போராடி இருக்கிறோம். தேர்தல் சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்தையும் பல்வேறு களங்களில் எங்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். கடந்த சட்டசபை தேர்தலில் கூட நாங்கள் எங்களுக்கு ஒரு மாற்றாக இருக்கக்கூடிய அதிமுகவிடம் நாங்கள் போராடியதை விட தேர்தல் ஆணையத்திடம் போராடியது மிக அதிகம். அந்த அளவிற்கு நாங்கள் களத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி இந்த பந்தயத்திலிருந்து தங்களை விலக்கி கொண்டிருப்பது என்பது உண்மையில் அது எந்த அடிப்படையில் அதை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்று கேட்டால், அவர்கள் இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உள்ளூராட்சி தேர்தல்களே நீங்கள் ஒரு சட்டசபை தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலை விட பல மடங்கு அரசினுடைய செல்வாக்கும் ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கும் செயல்படக்கூடிய ஒரு தேர்தல். அதில் தமிழக தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படாது என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருந்தபோதும் கூட அதிலேயே பங்கேற்பதற்கு முன்வந்தவர்கள் மக்கள் நல கூட்டணியினர். அப்படி இருக்கிற போது இந்த இடைத்தேர்தலில் பங்கெடுத்து இவர்கள் என்ன சொன்னார்கள்? 2 திராவிட கட்சிகளுக்கும் நாங்கள் தான் மாற்று என்று சொன்னார்கள். தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் இந்த தேர்தல் தள்ளி வைத்தது? இந்த 2 கட்சிகளின் மீதான குற்றச்சாட்டு என்கிற அடிப்படை தான் தள்ளி வைத்தது. அப்படி என்றால் இவர்கள் தானே அடிப்படையில் மாற்றாக இருக்க வேண்டும். ஏன் அந்த மாற்று என்கிற அந்த பாத்திரத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை? அப்படி என்று சொன்னால் இவர்கள் உண்மையிலேயே தங்களை மாற்றாக ஒருபோதும் முன்னிறுத்திக் கொள்ளவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இன்னொன்று, கடந்த சட்டசபை தேர்தல் களத்தில் இவர்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை என்பதை மிக வெளிப்படையாக தெரிவித்து விட்டதனால் எதற்காக போய் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மல்லை சத்யா 2 காரணங்களை சொல்றாங்க. ஒன்று, கடந்த தேர்தலில் இந்த அணியை மக்கள் நிராகரித்து விட்டார்கள், அதனால நீங்க களத்திலிருந்து வெளியேறீங்க. இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் சொல்ற அதே வேளையில உள்ளாட்சி அமைப்புல உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க முன்வந்த நீங்கள் இந்த தேர்தலில் பங்கேற்காம போறது எதனால? உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் கும்மிடிப்பூடி துவங்கி கன்னியாகுமரி வரையிலும் பறந்துபட்ட அனைத்து உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆக இந்த காலகட்டத்தில் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது ஆண்ட கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு இடத்தில் தங்களுடைய அதிகாரத்தை மையப்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய முடியாது என்கின்ற ரீதியில் அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு மக்கள் நல கூட்டணி தயாராக இருந்து தங்களுடைய வேட்பாளர்களெல்லாம் தயார்படுத்தியிருந்தது. ஆனால் இந்த இடைத்தேர்தலை இது இடைத்தேர்தல் அல்ல, இந்த தேர்தலை 2 தொகுதியில் நடைபெறவில்லை. நிறுத்தப்பட்ட தேர்தல், ஒன்று இடைத்தேர்தல். 2 தொகுதியில் தேர்தலே நடைபெறவில்லை. அதற்கான காரணங்களை தேர்தல் ஆணையம் தெளிவாக சொன்னது. கோடிக்கணக்கான பணங்கள் வாக்காளர்களுக்கு விலை பேசப்பட்டு கூவிக்கு விற்கப்பட்டதை போன்றுதான் கோடிக்கணக்கான பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த காலகட்டத்தில் அதே வேட்பாளர்களை அவர்கள் மீண்டும் நிறுத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆக இந்த காலகட்டத்தில் அந்த வேட்பாளர்களை இழந்ததுன்றது இப்ப இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும்தானா? இடிமே வரக்கூடிய எந்த தேர்தலையும் தேர்தல் ஆணையத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு புதுப்பிக்க மாட்டீங்களா? இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் நாங்கள் சொல்றோம், கடந்த காலத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை புறக்கணித்திருக்கு. இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. ஏதோ நாங்கள் மட்டும்தான் தேர்தலில் இந்த போட்டியிலிருந்து விலகி சென்று விட்டோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞரிடம் கேட்டால், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றார்கள் என்று கேட்டால் கலைஞர் தெளிவாக சொல்வார், வெற்றி பெற்றது சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற தேர்தலை காட்டிலும் ஒரு அரசியல் கட்சி என்பது எதில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டால், ஒன்று அரசியல் வெற்றியா அல்லது தேர்தல் வெற்றியா என்று கேட்டால் தலைவர் வைகோ வகுத்த வியூகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போயிருக்கிறது என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு திமுகவை ஆட்சிக்கு வரவிடாம தடுத்ததன் மூலமாக உங்க அணி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல, அவருக்கு சகோதரர் மனுஷபுத்திரன் சொன்னதற்காக நான் சொல்றேன். நாங்கள் நிராகரிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். நிராகரிக்கப்பட்ட நாங்கள் மட்டுமே அல்ல, இன்றைக்கு வெளிநடப்பு மட்டுமே செய்ய முடியும் என்ற நிலைக்கு திராவிட முன்னேற்றம் தள்ளப்பட்டிருக்கிறது. எதற்காக, ஏன் என்ற கேள்விக்கான பதிலை கலைஞரிடம் கேட்டால் கலைஞர் சொல்லுவார்,
வைகோ வகுத்த அரசியல் வியூகத்தில் திமுக தோற்றிருக்கிறது, கலைஞர் தோற்றிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லுகிறார்கள். வனவாசத்தில் அரக்கு மாளிகை பட்டி எறிந்ததற்கு பின்னால் கூட பாண்டவர்கள் மீண்டு வந்து யுத்தத்தை வென்று காட்டினார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த தேர்தலில் நாங்கள் தோற்றாலும் அடுத்த தேர்தல் களத்தில் நாங்கள் இன்றும் நின்று கொண்டிருக்கிறோம், களத்தில் வென்று காட்டும் என்பதுதான். தேர்தலில் தோற்றவங்க இந்த தேர்தல் களத்தில் ஏன் இல்லைன்றதுதான் கேள்வி. அதாவது முதலில் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொல்வார் என்பதை வள்ளி சத்யா அவர்கள் சொல்ல வேண்டாம். அதை தலைவர் கலைஞர் அவர்களே தினமும் பல விஷயங்களை பற்றி இடைவிடாமல் ஒரே நிமிஷம் தினமும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அறிக்கை வெளியிடுவார், ஊடகங்களிடம் பேட்டி கொடுப்பார், அவர் எல்லா விஷயத்தையும் பற்றியும் தானே பேசிக் கொண்டிருப்பார். கலைஞர் இப்படி சொல்லுவார் என்று வள்ளி சத்யா அவர்கள் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. வைகோ அவர்கள் என்ன செய்வார் என்ன சொல்வார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தால் அதை மட்டும் அவர் சொல்லட்டும். அது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இவர் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெறாமல் நாங்கள் தடுத்து விட்டோம் என்பதில் அவருக்கு ஒரு பெருமிதம் இருக்கிறது. அந்த பெருமிதம் தான் அவர்கள் எதற்காக இந்த மக்கள் நல கூட்டணியை அமைத்தார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. எங்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்ததில் அவர்களுடைய நோக்கம் அதிமுகவை எப்படியாவது ஆட்சிக்கு வர வைத்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்காக திட்டமிட்டு அவர்கள் வேலை செய்தார்கள். அதுதான் இன்றைக்கு அவருடைய மக்கள் நல கூட்டணி இரண்டு கட்சிகளையும் எதிர்த்தது, இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக மாற்றாக தன்னை முன்னிறுத்தியது. ஒரு விஷயம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வைகோ அவர்களை, நாங்கள் மற்ற கட்சி தலைவர்களை பற்றி பேசுவதை வைகோ அவர்களை பற்றி தேர்தல் களத்தை கண்ட அனைவருக்கும் தெரியும். அவர் அதிமுகவை எந்த நிலையில் எதிர்த்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த நிலையில் எதிர்த்தார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக எவ்வளவு கடுமையான வெறுப்பை கக்கினார், அதிமுகவை எப்படி பட்டும்படாமல் விமர்சித்து விட்டு சென்றார் என்பதையெல்லாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் விட சென்ற பொது தேர்தலிலேயே கடைசி நேரத்தில் போட்டியிடாமல் விலகி ஓடியவர் வைகோ. அப்படிப்பட்டவர் இடைத்தேர்தல் வந்து நிற்பார் என்று எதிர்பார்ப்பதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா? அவருடைய முடிவு என்பது இயற்கையான ஒரு முடிவு. குறுக்கிட்டீங்க திருப்பரிசன். தேர்தலில் பயந்து ஓட வேண்டிய அவசியம் மக்கள் நல கூட்டணி கட்சிகளுக்கு எதற்கும் அவசியம் இல்லை. நண்பர் மரிசிய புத்திரன் சொல்லுவதைப் போல திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி என்று நாங்கள் வைக்கவில்லை, திராவிட கொள்கைகளுக்கு மாற்றாக அப்படி என்று வைக்கல. இல்ல, அதிமுகவுக்கு இரண்டு கட்சிக்கு எதிர்ப்பு மாற்றுன்னு சொன்னீங்க, இரண்டையும் நிராகரிங்க, நாங்க மாற்றுன்னு சொன்னீங்க. அதிமுக திமுகவை நிராகரித்து ஒரு மாற்றை தேடுகிறோமே தவிர திராவிட கட்சிக்கு வேற யாரும் இல்ல. அது அவருடைய கருத்தாக இருக்கு, மக்கள் தீர்மானிப்பார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய மூல வேர்களை பற்றி படரக்கூடிய கொடி எது, எது வெற்றி பெறக்கூடிய கொடியாக வரப்போறது இந்த இடைத்தேர்தல், இந்த தேர்தலை நிறுத்தி வைத்த தேர்தலை திரும்பவும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற போது எங்களுடைய கேள்வி, நாங்கள் இந்த தேர்தல் களத்துக்கு போகாமல் இருப்பதே கூட ஒரு அரசியல் விவாதத்திற்காகத்தான். சரி, அது தேர்தலில் பங்கேற்பது ஒரு விதமான அரசியல் என்றால் பங்கேற்காமல் புறக்கணிப்பதும் ஒரு அரசியல் வடிவம். காவிரியில் தண்ணீர் இல்லை, மேட்டூர் அணை திறக்க முடியவில்லை. இந்த ரெண்டு கட்சிகளும் நோட்டூர் அணையை திறப்பார்கள், அந்த மக்கள் வெள்ளத்தில் அதை அடைத்து செல்லக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். சரி, பாஜகவும் பாமகவும் களத்துக்கு வந்திருக்கிறது, நாம் தமிழர் கட்சியும் களத்துக்கு போகிறது. எனவே இரண்டு கட்சிகள் தான் நோட்டூர் நம்ப போறாங்க அப்படின்ற உங்களுடைய குற்றச்சாட்டு இவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு சொல்ல முடியாது. மற்ற கட்சிகளும் களத்துக்கு வந்திருக்கிறார்கள், நீங்கள் களத்தில் இல்லை. திரு சமரசம், இவங்க குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் அதன் மீதான நம்பிக்கையின்மை அப்படின்ற ஒன்றை முதன்மையாக சொன்னாலும் இரண்டு கட்சிகள் மீதான குற்றச்சாட்டும் வருகிறது. இரண்டு கட்சிகளும் அதிமுகவும் திமுகவும் தேர்தல் விதி மீறல்கள், பண பட்டுவாடா இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாயின. எனவே நீங்க பண்ற தவறுக்கு தேர்தல் ஆணையமும் உடந்தையாக இருக்கிறது, எனவே நாங்கள் வரவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது அதிமுக எப்படி பார்க்கிறது இந்த புறக்கணிப்பை? குற்றச்சாட்டை சொன்னதே தேர்தல் ஆணையம், நாங்கள் குற்றச்சாட்டை. கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, சூடு கண்ட பூனை அடுப்படி நாடாதான், நாடுமா அப்படின்னு கேள்வி. சூடு கண்ட பூனை அடுப்படி நாடுமான்றது, ஏன்னா அடுப்பில் போய் தான் படுத்துக்கும். அப்போதான் நெருப்பு அணைச்சிட்டு எதிர்ட்டு போனால் படுத்தா அது நெருப்பு பற்றிக்கிச்சு குப்புன்னு. அது மாதிரி உழைப்பதற்கு வைகோ கம்பெனி, அறுவடைக்கு மூகா கம்பெனி தான் நடந்த தேர்தல். மிக அருமையாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 6 கட்சி கூட்டணி, எல்லா கட்சியும் அதிமுகவுக்கு 2% இல்லையா, இடது கம்யூனிஸ்டுக்கு 2% இல்லையா, வலது கம்யூனிஸ்டுக்கு 2% இல்லையா, விடுதலை சிறுத்தைக்கு 2% இல்லையா, வலது கம்யூனிஸ்டுக்கு 2% இல்லையா, தேமுதிகவுக்கு 5% இல்லையா,
17% மேலே உலக அறிஞ்சு இருந்த வாக்குகளில் அவங்க வாங்கினது 5.5% தான். அப்போ மீதி எங்கே போச்சு? அவங்க கட்சிக்காரங்களே அவங்க ஆதரவாளர்களையும் தான் கேட்கணும். சொல்கிறேன், அவங்களுக்காக தேவையில்லைங்க, எங்களுக்கு தெரியுங்க. அரசியலில் இருக்கிறவங்க, எனக்கு வயசு 80, நான் 65 வருஷமாக 67 வருஷமாக அரசியலில் இருக்கிறேன். ஒவ்வொரு தெரியும், கொக்கும் செய்வோம், பூனையும் செய்வோம், கொட்டி வச்ச மீன் இல்லை. எங்கே போச்சு இது? அதுதான் கேள்வி இப்போ. ஆகையினால் இந்த பிரச்சனையெல்லாம் மிக அருமையாக அண்ணன் மனுஷபுத்திரன் அண்ணன் சொல்லக்கூடிய அவருடைய தலைவர் 80 வயதுன்னு சொல்லிட்டீங்க, மனுஷபுத்திரன் அண்ணன் சொல்றீங்க. எங்க அது மரியாதை சொல்லுங்க. அவருடைய திறமை தகுதி அவரை நான் மதிக்கிறேன். பல்வேறு வகையில் அவரை நான் மதிக்கிறேன். பெருந்தன்மையை காட்டுது. சரி, இந்த தேர்தல் உங்க மீதான குற்றச்சாட்டுக்கான பதில் சொல்லுங்க. ஆகையினால வைகோ ஏன் ஒதுங்கினார் என்று சொன்னால் அதுதான். இப்போ நாம் போய் எவ்வளோ உழைச்சாலும் எப்படி நம்ம ஓட்டு வாங்குறதுன்ற கலையை அவர் ஏற்கனவே பொது தேர்தலில் கற்றுக்கினாரு. அதுலேயே பாடம் கற்பிச்சிட்டாரு நமக்கு. இப்போ நாம் போய் தொண்டர்கள் எல்லாம் செய்ய வச்சு செலவு கடன்பட்டு உடம்பட்டு அங்கே வாங்கி செஞ்சு ஒன்றும் இல்லாமல் வர்றதை விட தோக்கிறதை விட நம்ம ஒதுங்கி இருக்கலாம், வேடிக்கை பார்க்கலாம். அவர் எப்படி தான் ஜெயிக்கிறார், இவர் எப்படி தான் ஜெயிக்கிறாருன்றது தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு தெளிவு வேணும். மதிமுக வந்து மக்கள் நல கூட்டணி தேர்தலில் நின்றுருந்தா அவங்க வாக்குகளை இன்னொரு கட்சிக்கு போயிடும்னு சொல்கிறீங்க. இப்போ தேர்தலே இவங்க புறக்கணிக்கிறாங்க, அப்போ அந்த வாக்குகள் அவர்களுக்கு போகாதா? ஏங்க அதுக்கு மேலே இன்னும் 2 கட்சி இருக்குதுங்க. யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு போடுறாங்க. இப்போ அதுக்கு யாருக்கு போடுறாங்க இருப்பாங்க. நீங்கள் நிற்கும்போது தான் எதிரி, போட்டின்னு வரும்போது தான் அடி. போட்டின்னு இல்லாமல் ஒதுங்கினா அழியினத்துக்கு விழுது. சரி, இப்போ இந்த தேர்தலில் இந்த புறக்கணிப்பின் மூலமாக யாருக்கு நன்மை வரப்போகிறது, யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம் அப்படின்றது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். அது கட்சி சார்ந்து நீங்கள் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்கிறத விட பொதுவானவர்கள் இருந்தால் அதுக்கு பதில் சொல்கிறது பொருத்தமாக இருக்கும். திரு பெரியசாமி, உங்கள்கிட்ட கேட்கிறது, கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையத்தின் மீது புகார் சொன்னீங்க. அதாவது ஆளுங்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தவறு செய்கிறது, பணம் கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள், தேர்தல் விதியை மீறுறாங்க, ஆனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எலெக்ஷன் கமிஷன் இன்எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு புகாரை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் சிபிஐ புதுக்கோட்டையில் பிரதான எதிர்க்கட்சி தேர்தலை புறக்கணித்த நேரத்தில், மதிமுக புறக்கணித்த நேரத்தில், பெரிய கட்சிகள் அவ்வளோ கட்சிகளும் புறக்கணித்த நேரத்தில் நாங்கள் போட்டியில் நிற்போம் சிபிஐ நின்னது புதுக்கோட்டை இடைத்தேர்தலில். அதற்கு பிறகு கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல், ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பெரிய கட்சிகள் அனைத்தும் இதில் விதிமீறல் இருக்கும், நாங்கள் வரலன்னு சொன்னப்போ நீங்கள் மட்டும் போட்டிக்கிட்டீங்க. அவ்வளவு பெரிய இடைத்தேர்தலையே சந்தித்த நீங்கள் இப்போ 4 கட்சி கூட்டணி இருந்தும் தேர்தல் வேணான்னு நினைக்கிறது எதனால்? புதுக்கோட்டையில் நடந்த இடைத்தேர்தல் எங்களுடைய கட்சியின் உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர் ஒரு அகால நேர்வில் காலமாகிவிட்டதால் வந்த தேர்தல். அது அதிமுக போட்டி போட்டதால் நாங்கள் அதில் ஒரு நிலை எடுத்தோம். அதற்கு பிறகு திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்றாக ஒரு கொள்கை, மாற்று கொள்கையை, மாற்று ஆட்சிக்கான கொள்கை மக்கள் மன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நாங்கள் சந்தித்தோம். இல்லை, அப்போ தேர்தல் ஆணையத்தின் மேலே எல்லாரும் புகார் சொன்னபோது கூட களத்தில் இருந்து வெளியேறுவது அரசியல் இல்லை, களத்தில் நின்று போராடுவோம், அந்த வாய்ப்பை கூட, பிரச்சாரத்தை கூட இதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம், இது ஒரு ஜனநாயக கடமை, இதிலிருந்து நாங்கள் விலகக்கூடாது அப்படின்றதுல கம்யூனிஸ்டுகள் தெளிவாக இருக்கிறோம்னு தான் மகேந்திரனை நிறுத்தினீங்க. அப்பொழுது இந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கான ஒரு சூழல் இன்று ஏற்பட்டதை போல் அப்பொழுது நெருக்கடி ஏற்படலை. பொது தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தில் எல்லா குறைபாடுகள், இப்போ இந்த அரவக்குறிச்சியிலையும் தஞ்சாவூரிலையும் சொன்ன குற்றச்சாட்டு சிபிஐயோ எம்டிஎம்கேவோ அல்லது மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோ அவர்கள் மீது சொல்ல குற்றச்சாட்டு இல்லை, தேர்தல் ஆணையம் வைத்த குற்றச்சாட்டு. அவர்கள் கண்டறிந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இதன் மேல் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் ஒரு தேர்தல் நடைபெறுகிறது என்றால் இந்த தேர்தல் ஆணையத்தை நம்பி எப்படி நாம் தேர்தலில் ஈடுபடுவது? இதை எக்ஸ்போஸ் பண்ற போனாங்க. சரி, இப்போ இதே மாதிரியான எக்ஸ்போஷருக்கு கடந்த காலத்தில் அழைத்தப்ப இப்போ மதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்றதுல வியப்பில்லை, விசிகே புறக்கணிக்கிறதுன்றதுல வியப்பில்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் புறக்கணிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. 4-5 நாட்களுக்கு முன்னால் இதே அமர்வில், காலத்தின் குரல் அமர்வில் வந்து பேசுகிறப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் சொன்னார், இல்லை நாங்கள் போட்டியிடுவோம், எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் களத்திலிருந்து போனதாக சரித்திரமில்லை, வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் போட்டியில் இருந்து நிற்போம் அப்படின்ற ஒரு கருத்தை தான், நாங்கள் வந்து புறக்கணிக்கிறதுன்ற முடிவுக்கு நாங்கள் வரமாட்டோன்ற ஒரு பார்வையை முன் வச்சார்.
கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதிலிருந்து போறதுன்றது நீங்க மாற்று அப்படின்னு சொன்ன ஒரு முழக்கத்தை நீங்களே வீக்கன் பண்றதாயிடாதா? ஆகாது, ஆகாது. ஏன்னா மாற்று என்பதை மக்கள் மன்றத்தில் இன்னும் நாங்கள் பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதை எந்த மாதிரி மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதை பற்றி விரிவாக ஆய்வு செய்திருக்கிறோம். இப்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய கைலாகாத்தனத்தை, அதனுடைய ஒரு வகையான இந்த ஊழல் நடவடிக்கைகளுக்கு துணை போகிற காரியத்தை அம்பலப்படுத்துவது ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. ஆகவே நாங்கள் போடுகிறோம். புறக்கணிப்பே ஒரு அரசியல் தான். அந்த அரசியல் கடமை தான் செஞ்சிருக்கோம். போட்டியிட்டு அம்பலப்படுத்துவதை விட புறக்கணிப்பதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறோம். இல்லை, இப்போ ஏற்கனவே நண்பர் குறிப்பிட்டது போல பெரிய கட்சிகளும் கூட சில இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருக்கின்றன. அப்பொழுதும் கூட இதே போல ஒரு தேர்தல் முறையாக நடக்காது அல்லது ஆளும் கட்சியினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் தான் இந்த தேர்தல் நடக்கும் என்கிற காரணங்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த காரணங்களும் மக்கள் நல கூட்டணியோ அல்லது இடதுசாரிகளோ சொல்கிற காரணங்களும் பொருந்தாது என்று சொல்கிறேன். ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது மகேந்திரன் அவர்கள் ஆர்கே நகரில் போட்டியிட்ட போது இதே போன்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொன்னார், நீங்கள் இதில் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டபோது, நாங்கள் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, ஆனால் இந்த ஆளும் கட்சியினுடைய அவலங்களை மக்களிடம் நாங்கள் எடுத்துச் சொல்வதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் என்று மிக வெளிப்படையாக சொன்னார். ஆக ஒரு பிரச்சார உத்தியாக மக்களிடம் உரையாடுவதற்கான ஒரு விஷயமாக அந்த தேர்தலை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னார். உண்மை. ஒரு 6 மாதம் தேர்தலை பொது தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் இருந்தது. 3 மாதங்கள் தான் ஆகிறது. அப்பனா நீங்க அதே கட்சி தான் இப்பொழுதும் ஆட்சி செய்கிறது. புதுசாக ஒரு கட்சி வரவில்லை. அதே விதமான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே விதமான முறைகேடுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏதாவது மாற்றம் நடந்திருந்தால் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அப்போது நீங்கள் இப்பொழுதுதான் அவங்களுக்கு ஹனிமூன் பீரியட்ல இருக்காங்க இந்த ஆட்சி அப்படின்னு நம்ம ஒரு சலுகை இப்போ மோடி அரசாங்கத்துக்கு 1 வருஷம் கொடுத்தோம் இல்லையா, அப்படி கொடுக்க முடியாது. அதே ஆட்சி அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்போ நீங்கள் முன்வைத்த பிரச்சாரங்கள் எல்லாமே அப்படியே இப்போதும் பொருந்தும். இன்னொன்று, திருமாவளவன் போன்றவர்கள் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறுமா என்று கேட்டபோது, நாங்கள் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, ஒரு மாற்றை நோக்கி நாங்கள் செல்கிறோம். அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் எதிர்காலத்தில் எங்களுடைய மாற்று முயற்சிகள் என்பது வெற்றி பெறும். அதற்காக தொடர்ந்து களத்தில் நின்று களமாடுவோம் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கிற போது இந்த களம் அவர்களுக்குரியதாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்திருக்க வேண்டும். ஏன் அதை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்றால், இவர்கள் சொன்ன அத்தனையுமே கடந்த சட்டசபை தேர்தலில் ஒப்புக்கு சொன்னவை. அதை ஒரு 3 மாதத்தில் அது தலைகீழாக மாறிவிட்டது. அவர்கள் எந்தெந்த காரணங்களுக்காக இன்றைக்கு கூட்டணியை அமைத்தார்களோ, தங்களை மாற்று என்று சொன்னார்களோ, அதற்கான காரணங்கள் அப்படியே நீடிக்கிறது என்பது உண்மை என்றால் இவர்கள் போட்டியிட்டு இருக்க வேண்டும். ஆக மிக தெளிவாக இவர்களுடைய அரசியலில் குழப்பம் மட்டுமல்ல, வேறு உள்நோக்கங்கள் இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். தஞ்சை, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி தேர்தல்களை மக்கள் நல கூட்டணி புறக்கணித்திருக்கிறது. இந்த தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் அவர்கள் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த காரணம் என்பது ஏற்கத்தக்கதா? ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் கடமையிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள் என்று பொருளா, அல்லது அச்சத்தின் பார்ப்பட்டு முடிவை நோக்கின ஒரு அச்சம் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவா என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு மல்லை சத்யா, இந்த முடிவு என்பது ஒரு உள்நோக்கம் கொண்டது, இந்த முடிவில் ஒரு உள்நோக்கம் வெளிப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை மனுஷபுத்திரன் முன்வைக்கிறார். இன்னும் எனக்கு ஏற்படுற சந்தேகம், நீங்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் இவர்கள்லாம் இருந்த ஒரு 6 கட்சி அணியாக இருந்தது. இப்போ அவர்கள் இந்த அணியிலிருந்து விலகிட்டாங்க. எதனால்? அதன் காரணமாக இந்த 4 கட்சிகளும் போய் மக்கள்கிட்ட சந்திச்சா பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்ற அச்சத்தின் காரணமாக இந்த முடிவை எடுத்தீங்களா அப்படின்ற கேள்வியும் வரும். இல்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை இயக்கங்களான மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இவர்களெல்லாம் இல்லாமல் கூட 96லும் 2001லும் தேர்தல் களத்தை தனியாக சந்தித்து இயக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் யுத்த களத்தில் எடுக்க வேண்டிய முடிவை அந்த அணிக்கு தலைமை தாங்கவர் எடுக்கின்ற முடிவு தான் சரியாக இருக்கும். சகோதரர் மனுஷபுத்திரன் சொன்னதை போன்று தலைவர் வைகோ அவர்கள் இறுதியாக பயந்து ஓடிவிட்டார் என்று சொல்கிறார். புலி பதுங்குவது என்பது மீண்டும் பாய்வதற்காக. எனவே புலி பதுங்கிவிட்டது என்று சொல்வது அவர்களை ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் இருக்கும். இல்லை, அது பெரிய அதிர்ச்சியை தந்தது. ஏன்னா அவர் முக்கியமான ஒரு தேர்தல் களத்தில் ஒரு மாற்றை விதைக்க வேண்டிய ஒரு களத்தில் கடைசி நேரத்தில் விலகியது என்பது உங்கள் கூட்டணியில் இருந்த தலைவர்களாலே கூட அது ஏற்க முடியாத ஒன்றுன்னு அதிருப்தியை தெரிவித்தது அப்போ பார்த்து. தன்னுடைய அரசியல் சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற பதவிக்கே 10 பேரை கொலை செய்கின்ற இந்த காலகட்டத்தில் தன்னை தேடி மந்திரிப்பதை வந்தபோது கூட அது துச்சமாக மதித்தவர்.
ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலின் மூலமாக 2 சமூகங்களுக்கு முள்ளாக இருக்கின்ற அந்த நல்லுறவு கெட்டுவிடும் என்ற சூழலில் என்னை விட இந்த சமூகம் பெரிது என்பதற்காகத்தான் தலைவர் வைகோ அவர்கள் அந்த தேர்தலை புறக்கணித்தார் என்பது அனைவருக்கும் அறிந்த செய்தி. எனவே அவர் தேர்தலை விட்டு விலகிவிட்டார். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதை தான் எடுக்க வேண்டும் என்பதுதான் இதில் தெளிவான பார்வை. இதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. ஆக திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையும் தலைவர் வைகோ அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்பது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய அந்த கொள்கை வழி அடிப்படையில் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். எனவே இதில் எங்களுக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் இந்த தேர்தல் சரியாக ஒழுங்காக நடக்காது. எனவே கடமை தவறிய தேர்தல் ஆணையமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பது, புறக்கணிப்பது என்பது ஒரு முடிவெடுத்ததன் மூலமாக தமிழ்நாட்டில் அல்லது உலக அல்லது இந்திய அளவில் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான பார்வை என்னவென்பதை மக்களிடம் விட வேண்டியதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கு. அதை தான் இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். இல்லை, கடந்த காலத்தில் பல தேர்தல்களை பல கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. அந்த தேர்தலை ஒரு கட்சி புறக்கணிச்சிருச்சு, தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்லிடுச்சு அப்படின்றதுனாலேயே தேர்தல் ஆணையம் தன்னை மாற்றிக்கொண்டதாக எந்த சுவடும் இல்லை. எந்த தமிழ்நாட்டில் நடந்த எல்லா இடைத்தேர்தலும் புகாரோடு தான் முடிந்திருக்கிறது. பொது தேர்தலும் ஒரு பரவலான புகார்களோடு தான் முடிஞ்சிருக்கு. நிச்சயமாக. ஆனால் இப்போ இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று உங்கள் அணி பலவீனம் அடைந்ததுனால நீங்க களத்துல இருந்து வெளியேறீங்களா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைட்டான क्वेश्चन. எங்கள் அணி பலவீனம் அடையவே இல்லை. பலவீனம் அடைந்ததாக சொல்வது தவறு. நடந்து முடிந்த 2 நாள் ரயில் மறியல் போராட்டம் அதற்கு சாட்சி. 2 நாள் ரயில் மறியல் எல்லா கட்சிகளும் கடந்து கொண்ட ஒன்று. அதில் மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்தி தாக்கத்தை போன்று வேற யாரும் தாக்கத்தை ஏற்படுத்தல. ஒரு குறிப்பிட்ட கட்சி பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி தமிழக விவசாயிகளோட நம்பிக்கை பெற்றவர்களாக மட்டுமல்லாமல் அது உங்களுடைய நேற்றைய தினம் இந்திய குடியரசுத் தலைவரை சந்தித்து விவசாயிகளுடைய குறை போக்க வேண்டும் என்பதற்காக மனு கொடுக்கிற இடத்தில் எங்களுடைய மக்கள் நல கூட்டணி இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனையில் மக்கள் நல கூட்டணி போராடுகின்ற போது போராடுவதை பிரதமர் மோடியை பார்த்து நீங்க மனு கொடுத்திருந்தாலாவது ஏதாவது பலன் இருக்கும். ஜனாதிபதிகிட்ட கொடுக்கிறதுக்கும் கவர்னர்கிட்ட கொடுக்கிறதுக்கும் என்ன மரியாதை இருக்கு, என்ன விளைவு இருக்குன்னு தெரியல. திமுகவை சேர்ந்தவங்களும் போய் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா அப்படின்னு தான் பார்க்க தோணுதே தவிர நீங்க ஒரு பொலிட்டிக்கல் மூவ்னா அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய பிரதமரை பார்த்து வலியுறுத்துவது என்பது. ஆனால் இறுதி முடிவு ஜனாதிபதியாகத்தான் இருக்க முடியும். ஜனாதிபதி என்ன முடிவை எடுத்திருக்கிறார்? என்ன முடிவை எடுத்திருக்கிறாங்க ஜனாதிபதி எந்த அட்வைஸ் கொடுத்திருக்கிறார் பிரதமருக்கு? ஆனா இந்த பிரச்சனையில ஏதாவது செய்ய போறாங்க? இந்த பிரச்சனை பொறுத்தவரையிலும் தலைவர் வைகோவிடம் ஜனாதிபதி சொன்னதைத்தான் தலைவர் வைகோ அவர்கள் சொன்னார்கள். அனைத்து ஆவணங்களும் நான் கொண்டு வர சொல்கிறேன், அதை நான் பரிசீலனை செய்கிறேன், அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் அங்கே நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அவர்களுடைய நகர்வுகள் அமைந்திருக்கிறது. சரி, நம்ம ஊர் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துருவோம். இந்த சட்டமன்றத்தில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியவில்லை என்பதனாலேயே எங்கள் கொள்கையே தோற்று போய்விட்டதாக கருதுகிறார்களானால் அவர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை. ஆனால் மக்கள் அந்த கொள்கை நிலையை ஆதரித்து வலிமை பெறுகிற காலம் வரும் என்ற உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதற்கான செயல் திட்டத்தை அந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு கட்சியும் பயணிக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இடைத்தேர்தலை பற்றி நாங்கள் பரிசீலிக்கிற பொழுது 3 மாதங்களுக்கு முன்பாக நடந்த தேர்தல், அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் வேறு, இப்பொழுது இருக்கிற அரசியல் சூழல் வேறு. இந்த அரசியல் சூழலில் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஃப்ரீ அண்ட் ஃபேர், சுதந்திரமாக நேர்மையாக தேர்தல் நடைமுறைகள் ரொம்பவும் சீர்குலைந்து போய்விட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி பழைய காலத்திலையும் இந்த மாதிரி தவறுகள் உப்மா காப்பியிலேருந்து ஆரம்பிக்குது. அப்படி வரிசையாக உச்சகட்டத்துக்கு போகும்போது இந்த உச்சகட்டத்தை ஒரு கேவலகரமான நிலையை மக்கள் புரியும்படியான ஒரு சூழலை உருவாக்கணுங்கிற முறையில் தான் நாங்கள் செய்கிறோம். மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த 2 கட்சிகளும் முன்னாடி இப்படி நிற்கும் போது நீங்க இப்ப நிக்காதீங்க, வேற பாப்போம் அப்படிங்கிறாங்க. இது எல்லா தேர்தலுக்கும் தானே பொருந்தும், இந்த தேர்தலுக்கு மட்டும் பொருந்தாதே. 234க்கு நின்னாலும் இந்த 2 கட்சிகள் இருக்கிற போது அதற்கு பக்கத்துல வரையக்கூடிய கோடு என்பது ஒரு ரொம்ப தூரத்துல ஒன்றாகத்தானே முடிவு சொல்லுது. இந்த 2 கட்சிகளுமே ஒன்று ஆளும் கட்சியாக இருக்கிறது, ஒன்று எதிர்கட்சியாக இருக்கிறது. ஆனால் 2 பேருமே வெற்றி அடைந்த திருப்தி அவர்களுக்கு கிடையாது. இவ்வளவு செலவு செய்தும் இவ்வளவு தவறுகள் செய்தும் இப்படித்தான் வந்திருக்கிறோம் என்ற அங்கலாய்ப்பு இருவருக்குமே உண்டு என்பது எங்களுக்கு மிக நன்றாக தெரியும். இந்த 2 கட்சிகளையும் தோற்கடிக்கிற காலத்தில் அவர்கள் அதை நன்றாக உணர்வார்கள். அந்த காலம் கண்டிப்பாக வரும். சரி, அந்த காலத்துக்கான விதையை போட வேண்டிய நேரத்தில் விதைக்காம போறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க விதை போடுகின்ற காலம் இல்ல, இது நிலத்தை பண்படுத்துகின்ற காலம். நிலத்தை ஒரு விதையை பண்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பூங்கா வராது, ஒரு ஓரத்தில் போய் ஒரு ஓரத்தில் விவசாய முறை என்று எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. ஆமா, நிலத்தை உழுதாதான் விவசாயம் செய்ய முடியும்.
அதாவது நிலத்தை உழுகிறோம் என்று சொல்கிறார்கள், ஏரையும் காணோம், கலப்பையையும் காணோம், உழுகிற மாடுகளையும் காணோம். இது எப்படி விவசாயம் செய்வார்கள் என்று எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் என்கிற முறையில் இதை கேட்கிறேன். அதாவது நீங்கள் விவசாய நிலத்திற்கே வர மாட்டீர்கள், ஆனால் நாங்கள் விவசாயம் செய்கிறோம், நிலத்தை பண்படுத்துகிறோம் என்றால் எப்படி பண்படுத்துவீர்கள்? தேர்தலில் போட்டியிடு மாடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தண்ணீர் இருந்தால் அல்லவா நாங்கள் அதற்காகத்தான் சேர்ந்து நாம் போய் தண்ணீருக்காக ஒன்றாக குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னால் தனியாக போய் குடியரசுத் தலைவரை சந்திக்கிறீர்கள் அல்லது பிரசிடென்சி உருவாக்குறது நீங்க தானே. ஒரு பிரதமரை ஒரு பிரசிடென்ட் சந்திக்கிறதுக்கு பிரசிடென்சி நீங்க தானே முதல்ல. என்ன விஷயம்னா எங்களுடைய கோரிக்கை என்பது 1000 கட்சி வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு கர்நாடகாவில் இருப்பது போல அங்கு எப்படி ஒரு நீதியை மறுப்பதற்காகவே அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்க்கிற போது நீதிக்கான ஒரு போராட்டத்தில் ஏன் நாம் அனைவரும் ஒன்று சேரக்கூடாது என்கிற குரலை முன்வைத்தால் அதற்காக எந்த மறுமொழியும் கிடையாது. நீங்க பேசல குறிக்கிடல, ஒரு நிமிஷம் இருங்க. ஆனால் என்னென்னமோ காரணங்களை சொல்கிறார்கள். நாங்கள் என்ன எங்களோட அரசியல் கூட்டணிகள் அமையுங்கள் என்றால் நாங்கள் அழைத்தோம். அதாவது உங்களை முதல் யாரும் சேர்க்க போவதில்லை. கட்சி என்று ஒன்று இருந்தால் தானே உங்களை சேர்ப்பதற்கு. நீங்கள் முழுக்க முழுக்க இன்னொரு கட்சிக்காக ஒரு வேலையை செய்து கொண்டு நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம், மக்கள் நல கூட்டணி அமைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது உங்களுடைய நோக்கங்கள் கடந்த தேர்தலில் நிறைவேறிவிட்டன. அதனால் இப்பொழுது உங்களுக்கு வேலை செய்வதற்கான அவசியம் எதுவும் இல்லை, அதனால் விலகி போகிறீர்கள். நீங்கள் வெளிப்படையாக சொன்ன நோக்கங்கள் உண்மையாக இருந்திருந்தால் இந்த தேர்தலிலும் ஆதங்கம் மிக மிக ஒரு ஆதங்கமும் கிடையாது. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த கூட்டணியை அமைத்தீர்களோ அதில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இப்பொழுது இந்த இடைத்தேர்தலினால் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எதுவுமே இல்லை. அது ஆளும் கட்சி முழுமையாக பார்த்துக் கொள்ளும். சரி, ஆர்கே நகர்ல நீங்க போட்டியில கடந்த காலத்துல இவ்வளவு அக்கறையா ஜனநாயகத்தை பத்தி பேசுகிற நீங்கள் அன்றைக்கு ஏன் ஓடி ஒளிந்தீர்கள்? திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், புதுக்கோட்டையிலேயே போய் ஓடி ஒளிந்தீர்கள். இதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். எதிர்கொள்ள முடியாது நீங்கள் தான் எல்லா தேர்தல்களையும் எதிர்கொண்டு மக்கள் வேலை செய்கிறவர்களாயிற்று. ஏன் இப்பொழுது வெளியேறுகிறீர்கள்? இதுதான் ஜனநாயகத்துடைய பண்பை விளக்குகிறது. அப்ப நாங்கள் செய்தால் அது ஓடி ஒளிவது, நீங்கள் செய்தால் ஜனநாயகத்துடைய பண்பு. ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற இடத்தில் நீங்கள் கோடிக்கணக்கான பணத்தை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்கிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஜனநாயகத்தை படுகொலை செய்பவர்களுக்கு கூட்டாக இருந்துவிட்டு கூட இருந்து வேலை செய்துவிட்டு படுகொலையை செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக ஒரு கூட்டணி அமைத்தீர்கள், அதற்காக முழுக்க முழுக்க வேலை செய்தீர்கள். ஆளும் கட்சியை நாங்கள் எதிர்த்ததை போட்டு நீங்கள் எதிர்க்கவில்லை. ஒன்றுமே செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை மறுமலை மக்கள் நல கூட்டணி எதிர்த்ததை போட்டு அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு புள்ளி கூட எடுத்து போடவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நண்பர் மனுஷபுத்திரனுக்கு இந்த அவதூறு ஆயுதம் தவிர வேறு எந்த ஆயுதமும் இல்லை. உங்களுடைய நோக்கங்களை அம்பலப்படுத்தினால் அது அவதூறு. இந்த அவதூறு ஆயுதம் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யான காரணங்களை ஏற்றுக்கொண்டால் அது ஜனநாயகம். நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஐயா, காவிரி போன்ற ஒரு வார்த்தை 6 கட்சி கூட்டணி அது. அந்த ஓட்டு 17%. அவங்க வாங்கினது 5.5 தான். 12% ஓட்டு வாங்கினது யார்? மக்கள் ஏன் அந்த 5% அவங்களுக்கு போடுறதை நிறுத்திட்டாங்க? வாக்காளர்கள் ஏன் 5% ஓட்டுக்கு மேல அவங்களுக்கு போடல? வாக்காளர்கள் விலை கொடுத்து வாங்கி விட்டாங்க. திமுகவும் அண்ணா திமுக. அதுதான் உண்மை. வேற என்ன? தப்பா பேசுறீங்க. கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாங்க. அத மாத்திக்கிறதுக்கே இல்ல. எல்லாருக்கும் தெரியும். பல மில்லியன் கூட சொல்லுங்க, பில்லியன் சொல்லுங்க. அதை பத்தி என்ன ஒரு விஷயம் தெளிவுபடுத்திங்க. இப்போ நடக்கிறது பொது தேர்தலில் இடைத்தேர்தல் நம்பர் 1. இதனுடைய வெற்றியும் தோல்வியும் எதுவும் எந்த ஆட்சியை மாற்றுறதோ இன்னொன்று செய்ய முடியாது நம்பர் 2. 3வது பிறன் வழி, மாற்றான் வழி, துணை வழி, தன் வழி இதெல்லாம் தெரிஞ்சு போட்டியிடணுன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் உங்களுடைய வலிமையை தெரிஞ்சுட்டு அவங்க ஒதுங்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லைங்க, நீங்கள் அதில் எது இருக்குதுன்னு பார்த்துங்க. அப்புறம் சிலது அண்டர்ஸ்டுட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? கூடாது. அப்படி அது நாகரிகம் அல்ல. அந்த பெரியசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் நினைக்கிறேன். மனுஷபுத்திரன் ஐயா, நான் முடிச்சிடுறேன். அந்த மாதிரி இருக்கிறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிலர் இந்த ராஜபாட்டு ரங்கத்துறைன்னு ஒரு இது உண்டு. அந்த நாடகத்தை நடிச்சு வீட்டில் வரும்போது கூட அப்படி தான் உட்காருவார். எழுந்து சேரில் அப்படி தான் உட்காருவார். அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டம் கூடுது. என்ன இலக்கணம் இருக்குது எதுன்னு தெரியல எனக்கு. ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அனைத்து கட்சி கூட்டம் நாங்கள் அதிமுகவுக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். யாரை ஏமாத்துறதுக்கு? உலகத்துக்கு ஏமாற்ற முடியுமா இப்படியெல்லாம் சொல்லி?
இப்படியெல்லாம் எத்தனை இதில் நடந்துருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எல்லாமே அனைத்து இது எதுக்காக சொல்கிறாங்க, இதெல்லாம் ராஜபாட் ரங்கத்தோட நினைப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது ஐயா புரட்சி இல்ல சொல்றேன் ஒரு நிமிஷம். இப்ப விவசாயிகள் கூட்டமைப்புல PR பாண்டியன் ஒருங்கிணைப்புல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. வேற பிரச்சனைகளுக்காக வேற சிறிய இயக்கங்கள் அல்லது தேர்தலில் பங்கேற்காத இயக்கங்கள் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. இல்ல 94 விவசாய சங்கங்கள் ஒன்றிணைத்து தெய்வசிகாமணி கூட இப்ப சமீபத்தில் கூட்டம் கூட்டினார். அதனால அனைத்து அவங்க எடுத்த முடிவு என்பதற்காக தான் ரெண்டு தொடர் ரயில் மாதிரி எல்லாம் நடத்துறதே தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கான இல்ல ஒரு நிமிஷம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான தகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருக்கிறது. ஏனென்றால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று எல்லாருக்கும் அழைப்பு விடுத்துவிட்டு இன்றைக்கு மாலை கூட 10,000 பேர் அதிமுக வந்து சேர்ந்தாங்க, மதிமுக வராங்க, தேமுதிக கலந்து வராங்க, கம்யூனிஸ்ட்ல இருந்து வராங்க, விடுதலை சிறுத்தைகள் வராங்க. இதை தவிர வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க? எப்படி உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? சொல்கிறேன், இந்த 4-5 கட்சிகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடம் என்ன, செல்வாக்கு என்ன இருந்தும் உங்களுக்கு அழைப்பது என்பது என்னுடைய பெருந்தன்மை. இன்னும் சொல்கிறேன், உங்களை இன்னும் நாங்கள் ஒரு சிறிய அளவில் நீங்கள் உங்கள் கட்சி உயிரோடு இருக்கிறது என்கிற எங்களுடைய பெருந்தன்மை சார்ந்த அணுகுமுறை அது, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்க புறக்கணிப்பதன் மூலமாக இல்ல அதுக்கான காரணம் என்னன்னா 25ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், 26ஆம் தேதி நாமினேஷன் தாக்கல். இவங்களோட நோக்கம் என்ன? தேர்தல்ல எல்லாம் எங்களை ஆதரிச்சிட்டாங்க, அது மக்கள் மத்தியில ஒரு மெசேஜ் கொண்டு வரணும். வேற என்ன நோக்கம்? இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாமே நீங்கள் வழக்கமாக செய்யவில்லை. நீங்க செய்யறது நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கான அறிவிப்பை தலைவர் கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எத்தனை மாதங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டம் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தீங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு நீங்க கூட்டத்தை கூட்டணும் போது அதோட சொந்த கருத்துன்னு சொன்னாரு. கட்சியோட பொருளாளர் ஸ்டாலின் 3 மாதமாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆளும் கட்சியை பார்த்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று உங்களுக்கு தெரியுமா இல்லையா? சொல்லுங்க. கலைஞர் அவர்கள் சொல்லி இருக்கிறார், ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார். தேர்தலுக்கு முந்தின நாள் நாங்க சொன்ன மாதிரி எதற்காக ஒரு பொய்யை இங்க சொல்றீங்க? ஆளும் கட்சியிடம் நாங்கள் ஆளும் கட்சி கூட்டும் என்று நினைத்தோம், ஆளக்கூடியவர்களுக்கு முதன்மை பொறுப்பு இருக்கிறது என்று நினைத்தோம். அவர்கள் செய்யவில்லை என்பதால் நாங்கள் இப்ப தேர்தல் வாய்ப்பு கொடுங்க. ஆளுங்கட்சிக்காரருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுங்க. திருமணத்துக்காக மட்டுமே வேலை செய்வது வைகோவினுடைய மதிமுக பாரம்பரியமான விஷயம். உயரும் 10 நேரத்தில் நீங்கள் வந்து வாய் மூடிக்கொண்டிருப்பீர்கள். கேட்டுதான் பிரபாகரன் யுத்தத்தை தொடர்ந்தாரு. உங்களுக்கு உதவி வந்துரும், மத்திய அரசு ஹெல்ப் பண்ணும். போர்க்களத்தில் இருக்கவங்களுக்கு எங்க இருக்கவங்க யாரும் ஆலோசனை சொல்ல முடியாது. அந்த இடத்துல இதுக்கு வரலாற்று ஆதாரங்கள் இருக்கு, ஊருக்கே தெரியும். சரி, பிரச்சனை வேற எங்க திசை மாறி போகுது. பிரச்சனை வேற எங்க திசை மாறி போகுது. நம்ம சப்ஜெக்ட் வரலாம். ஒரு நிமிஷம். பிரச்சனை திசை மாறி போகிறது. நம்ம உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தெரியும். உள்ளூர் தேர்தலுக்கு வரலாம். இல்ல யாழ்ப்பாணத்துல இருந்து அரவக்குறிச்சிக்கு வந்துருவோம். வவுனியா வேண்டாம். அனைத்து கட்சி கூட்டம்ன்றாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டை திருடி வெளியிட்டவர் எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி. பால் கமிஷன் எப்படி வெளியிடலாம், எப்படி வரும்? அது எப்பவுமே நினைப்பு, ஆளுங்கட்சி நினைப்பு. ஏங்க இதெல்லாம் பொய்யா? இன்னைக்கு இது பொய்யா? ஏங்க நடந்தது நீங்க பேசுற விஷயம் பொய்யா? சரி, உள்ளாட்சி நம்ம உள்ளூர் தேர்தல் இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்துருவோம். அதேதான் நினைப்பு, அதேதான் நினைப்பு. உங்களுக்கு மத்திய அரசை எதிர்ப்பதற்கு எந்த துணிச்சலும் இல்லை. அதை மறைப்பதற்கு இவ்வளவு தூரம் நீங்க வந்து நாடகம் ஆடுகிறீங்களோ எனக்கு தெரியவில்லை. மத்திய அரசிடம் பயந்து நடக்க வேண்டும். உள்ளூர் தேர்தலுக்கு வந்துடலாம். உள்ளூர் நம்ம இன்றைய தலைப்புக்கு வந்துடலாம். உள்ளூர் தேர்தல் வழக்குகள் ஐயா சமரசம் ஒரு நிமிஷம். நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு நிமிஷம். தேர்தல் ஆணையத்துக்கு பலவீனத்தை அம்பலப்படுத்துவது என்ற அரசியல் நிலையில் நாங்கள் போட்டியிலிருந்து விலகி இருக்கிறோம். சரி, இரண்டாவது நீங்க தேர்தல் முன்னேற்ற உங்களை இந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு வேற வெளியில போக வேண்டாம். எதையும் பேசல. நீங்க தேர்தல் ஆணையத்து மேல மட்டும் நம்பிக்கை இழந்துட்டீங்களா இல்ல மக்கள் மேலே நம்பிக்கை இழந்துட்டீங்களா? மக்கள் மேல மிகுந்த நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு பெருத்த ஆதரவும் உண்டு. அது நாங்க என்ன தொடர்ந்து காட்ட போறோம், அது வேற விஷயம். அது இப்போ இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு மோசமான நிலையை அம்பலப்படுத்துவது எங்களுடைய அரசியல் ஒன்று.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரே சொல்லிட்டாரே, தேர்தல் முடிவே இப்பவே சொல்லிட்டாரே, தேர்தல் நேர்மையாக நடந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம். அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. இந்த மோதி பார்க்குறாரு, மோதி பார்க்கட்டும், நாங்கள் வெளியில் நின்று அதை அம்பலப்படுத்துவோம். நாங்கள் கடந்த சட்டசபை தேர்தலிலும் கூட இந்த தேர்தல் நேர்மையாக நடக்குமா என்று கேட்டுவிட்டுத்தான் போட்டியிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்குமா என்று கேட்டுக்கொண்டே தான் போட்டியிட்டோம். தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் தேர்தலை நிறுத்தியது ஒரு இடத்தில் பணம் கைப்பற்றப்பட்டது என்பதற்காகவே தேர்தலை நிறுத்துகிற வரலாறு என்பது இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் முறை. நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்ததற்கு உங்களிடம் ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தில் நிரூபியுங்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று நீக்குங்கள். அதற்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கிறது. மாறாக பொத்தாம் பொதுவாக நீங்கள் தேர்தலை நிறுத்திவிட்டு அதன் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் இல்லாமல் எந்த விசாரணையும் இல்லாமல் திரும்பவும் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு தேர்தலை நடத்துகிறீர்கள் என்றால் சுலபமாக திமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய, நீண்ட காலமாக வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தேர்தலை நிறுத்தியது என்பது அதிமுகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது அதிமுகவுக்கு ஆதரவு திமுகவுக்கு ஆதரவு அப்படின்றது இல்ல. தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை வெளியிட்டது, வரலாறு காணாத வகையில தேர்தல் முடிவை நிறுத்தி வச்சது, தேர்தல் நடக்கிறதே நிறுத்தி வச்சது. ஆனால் மீண்டும் நடத்துறப்ப அதற்கான எந்த காரண காரியத்தையும் சொல்லவில்லை, எந்த வழக்கையும் யார் மேலேயும் போடல, எந்த நடவடிக்கை இல்லாம பண்றது. ஏறத்தாழ தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கை பொதுவானவர்கள் நிறைய விமர்சிக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த விமர்சனத்தை முன்வைத்து இப்ப நிறைவு கருத்து அவங்க 4 வருடம் ஒவ்வொரு நிமிடத்துல கேட்டு நிறைவு செய்யலாம். இந்த தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு அரசியலை நீங்க 4 சேர்ந்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே தமாக ஜி.கே. வாசன் அவர்கள் நாங்க புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டார். இந்த அறிவிப்பின் மூலமாக நீங்க என்ன சாதிச்சிட முடியும்? இதன் மூலமாக நீங்க நினைக்கிற அரசியலை கட்டமைச்சிட முடியுமா? வாக்குப்பதிவு நாள் வரைக்கும் நாங்கள் இந்த தேர்தலை ஏன் புறக்கணித்தோம் என்பதை நாங்கள் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துவோம். அது தேர்தல் ஆணையம் அந்த ஊர்களுக்கே போயா அந்த தொகுதியில் தெருவாக போய் செய்கிறோமா? தமிழ்நாடு முழுவதும் செய்வோம், இந்தியா முழுவதும் செய்வோம். எல்லா இடத்திலும் இதற்கான தேர்தல் ஆணையத்தினுடைய கைலாகத்தனத்தை அம்பலப்படுத்தி ஒரு விகிதாச்சார தேர்தல் முறை அவசியம், அவரவர் பலத்துக்கு தக்கபடியான பிரதிநிதித்துவம் அவசியம் என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் முன்னிறுத்துவோம். நீண்ட கால தேர்தல் சீர்திருத்தத்தை பேசுறீங்க திரு மல்லை சத்யா. தேர்தல் என்பதை ஆபிரகாம் லிங்கன் அற்புதமாக சொன்னான். ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் என்று அழகாக சொன்னால், பை த பீப்புள் வந்து இப்போ மக்களை வாக்காளர்கள் விலை கொடுத்து வாங்குவது என்ற நிலைமைக்கு ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் செய்துவிட்ட காரணத்தினால், ஜனநாயகத்தின் ஒளியாக இருக்க வேண்டியவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை தோலுறுத்தி காட்ட வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மாண்பை உலகத்துக்கு எடுத்து காட்டியது இந்த தேர்தல் முறையை நம்முடைய தமிழ்நாடு என்பதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. குடமலை மூலம் செய்திகள் எல்லாம் இங்கிருந்து தான் உருவானது. ஆக ஜனநாயகத்துடைய மாண்பை நாட்டு மக்களுக்கு படிப்பினையாக்கு அவர்களை தெளிவிக்க வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அதை நோக்கிய பயணத்தில் தான் இந்த தேர்தல் புறக்கணிப்பு நிச்சயமாக அமர்ந்திருக்கிறது. அதாவது ஒரு தேர்தலில் ஒரு வாக்குக்காக பணம் வாக்காளர்கள் வாங்குகிறார்கள், அதை தடுப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. இதெல்லாம் ஒரு பிரச்சனை, அதை நாம் தீர்க்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதைவிட ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய, ஜனநாயகத்திற்காக போராட வேண்டிய பல கட்சிகள் வாக்காளர்கள் விளைபோவதை விட மிக அதிகமாக இப்பொழுது கட்சிகளே விளைபோக ஆரம்பித்திருக்கின்றன என்பதுதான் தமிழ்நாட்டு ஜனநாயகத்தில் இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலம். யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ, ஆட்சி இருக்கிறதோ, அவர்கள் மிக சுலபமாக கட்சிகளையே கூட விலைக்கு வாங்கலாம் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. அதாவது சென்னை மாநகராட்சி தேர்தலில் நடந்ததையே க்ளோஸ் பண்ணிட்டு மறுதேர்தல் நடத்தக்கூடிய நிலை ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது. ஒரு படிப்பினை. இவருக்கு கட்சிகளை விலைக்கு வாங்குறது யார் வாங்குறாங்களோ அவங்க தான் இதை சொல்றாங்க. யாரு திருடுறானோ அவன் தான் திருடன்னு பப்ளிக் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் மக்களிடத்தில் நல்ல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒன்று. எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த கட்சியின் உறுப்பினர்களை பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த அடிப்படையில் மகத்தான வெற்றியை பெறும், மக்களுக்கு தொண்டாற்றும் ஆட்சியினுடைய வேகம் விவேகம் மிக பெரிய அளவில் நாட்டுக்கு வெளிச்சம் கருத்துக்கு நிறைவு கருத்துக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. நாளுடைய நிறைவு வருகைக்கும் நிறைவு கருத்துக்களுக்கும் நன்றி. இந்த தேர்தலை நீங்க எதிரொலிச்சது மாதிரியே எத்தகைய பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது, இந்த புறக்கணிப்பு முடிவு என்பது யாரை பாதிக்கப் போகிறது, யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது, தேர்தல் ஆணையம் இதிலிருந்து ஏதாவது படிப்பினையை பெறப்போகிறதா, இல்லை இந்த இடைத்தேர்தலில் புதிய உத்தி
கட்சிகள் கையாளக்கூடிய நூதன முறைகள் இதில் வரப்போகுதா, அது ஏதாவது தடுக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும். உங்கள் வருகைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.